இம்ப்ளான்ட்னாலே ஒரு சாதாரண ஸ்க்ரூ, ஒரு சாதாரண கேப் தானே. அதுக்கே இவ்வளவு செலவாகுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதையே நம்ம காப்டன் டிசைனர் மிக்சர்ஸோட 10வது தான் நம்ம பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்க்ரூவோ இல்ல சாதாரண கேப்போ இல்ல. இது ஒரு அட்வான்ஸ் ஹைடெக் பயோ கம்பேட்டிபிள் மெட்டீரியல். அதாவது உடம்பால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே உலோகம் இந்த டைட்டானியம் உலோகம் மட்டும்தான். ஸோ டைட்டானியம் உலோகத்தை பத்தி ஒரு சில விஷயம் நான் சொல்றேன். வாங்க பார்க்கலாம். என் பேர் டாக்டர் சுசீல்ராஜ், விஜயாபுரம் மருத்துவமனை, கம்பம், தேனி மாவட்டம். எந்த உலகத்தாலையும் முடியாது இந்த டைட்டானியம் உலோகத்தால பண்ண முடியும். இந்த இம்ப்ளான்ட்டை நம்ம டைரக்டா எலும்போட தலையில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்க எலும்போட செல்ஸ் ஆனது இந்த இம்ப்ளான்டோட இணைச்சு ஒரு பிணைப்பை ஏற்படும். இதை நாங்கள் சயின்டிபிக் ஆஸ்திரேலியேஷன் சொல்லுவோம். இப்படிப்பட்ட உலோகத்தை உருவாக்குறதுக்கான செலவும் கொஞ்சம் அதிகம் தான். அந்த எலும்பானது இம்ப்ளான்ட்ல அதிகப்படியான பரப்பளவுல பதிஞ்சு இந்த இம்ப்ளான்ட் இன்னும் அதிகப்படியான ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இன்னும் ஒரு சில சர்ஃபேஸ் மாடிஃபிகேஷன் அந்த சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த இம்ப்ளான்ட் சுற்றி பண்ணுவாங்க. இதுல என்னன்னா சாண்ட் டஸ்டிங் அந்த ஆசிட் டச்சிங் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது உங்க இம்ப்ளான்ட்டும் எலும்பும் இன்னும் அதிகப்படியான பிணைப்பை ஏற்படுத்தி இம்ப்ளான்ட் இன்னும் அதிகப்படியாக ஸ்ட்ராங் ஆகும். தேர்ட் பாயிண்ட், ஒரு சாதாரண கேப்புக்கும் ஒரு இம்ப்ளான்டோட கேப்புக்கும் வித்தியாசங்கள் வேற. அதோட மேக்கிங் ப்ராசஸ்மே வேற. ஒரு இம்ப்ளான்டையும் ஒரு கேப்பையும் நம்ம டேரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ஒரு பாகம் தான் அந்த இம்ப்ளான்ட் அபர்ட்மெண்ட். அந்த அபர்ட்மெண்ட் மிக துல்லியமான முறையில ரெடி பண்ணி இம்ப்ளான்டையும் கேப்பையும் நல்லா எந்த விதமான கேப்பும் இன்றி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்படி கேப் இல்லாதனால மட்டும்தான் எந்த விதமான பாக்டீரியாஸும் இம்ப்ளான்ட்டுக்குள்ள புகுந்து இம்ப்ளான்ட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காம லைஃப் லாங் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஸ்டோவோ ஒரு சாதாரண பல்லு வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது உங்க ஆயுசுக்கான ஒரு ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. நன்றி.